இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல முட்டை குழம்பு சாப்பாடும் வைக்க போறோம். முட்டை குழம்புனா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முட்டை குழம்பு செஞ்சோம், வறுத்தரைச்சு முட்டை குழம்பு செஞ்சோம். அந்த குழம்புல எல்லாருமே கேட்டிருந்தீங்க இன்ஸ்டன்ட் மசாலால எப்படி முட்டை குழம்பு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறோம். இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு தான் நான் முட்டை குழம்பு பண்ண போறேன். அதுக்கு வந்து ரொம்ப அதிக பொருளே தேவைப்படாது, கம்மி. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. உருளைக்கிழங்கு நான் 1 எடுத்திருக்கேன். முட்டை வந்து 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி ஒரே ஒரு தக்காளி. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தக்காளி வந்து எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி, அது இந்த அளவு மீடியம் சைஸில் குட்டியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 5 முட்டைக்கு ஒரு 50 கிராம் மசாலா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம எப்போயுமே சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைப்போம் இல்லையா, அது மேலே ஊற வச்சாச்சு. இப்போ நான் எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ குழம்பு தாளிக்கிறதா. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அப்புறம் வந்து இந்த பாத்திரம் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்டில் வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 1500 ரூபாய் இதோட விலை. இங்கே கோயம்புத்தூரில் ஐடியல் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது வடகோவையில், அங்கே தான் நான் வாங்கினேன். ஃபியூச்சரா கம்பெனி இது. அப்புறம் வந்து இது வந்து நான்ஸ்டிக் தான். இது நம்ம ஒரு ஃபேமிலிக்கு குழம்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் போன வீடியோ இதில் இது பூரி வீடியோவில்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதோட விலையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது ஆன்லைனில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் நான் பாத்திரங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வாங்குறதில்லை, நம்ம நேரடியாக கடையில் போய் தான் வாங்கிக்கிறேன். இது வந்து நான் கடையில் வாங்கின பாத்திரம் தான். அப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் வந்து வடை செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றி காலி பண்ணிகிட்ருக்கேன். சிலருக்கு வந்து இந்த சமைக்க தெரியாதவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வடை செய்கிறது இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த முறுக்கு செய்கிறது, வடை செய்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்பளம் பொரிக்கிறது, இந்த மீன், சிக்கனு, மட்டன் இதெல்லாம் பொரிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை மட்டும் மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு டைம் மீன் இதெல்லாம் பொரிச்சிட்டேன்னா அடுத்த டைம் அதை நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அடுத்த டைம் வைக்கிறப்ப என்னாங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அதனாலேயே நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதே போல் முறுக்கு, மிச்சர் இந்த மாதிரி வடையெல்லாம் செய்கிற எண்ணெயெல்லாம் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நம்ம போட்டு தாளிக்க தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும்தான். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் எப்பயும் போல் நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலராக வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, நான் முன்னாடியே சொன்னேன். அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. தக்காளியும் உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுமே முட்டை மசால் 50 கிராம் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுறலாம். இது கூடவே முட்டையும் சேர்த்துடலாம். முட்டை இது போல் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். மசாலாம் போட்டு கலந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. முதல்லையே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஒரு துண்டு தேங்காய் நான் எடுத்திருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வலுவலுப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு தாளித்து விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ கலந்து விட்டுறலாம். போட்டு கலந்தாச்சு. குழம்புக்கு தேங்காய் ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தாச்சு. அதே அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூளெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இந்த முட்டை மசாலில் இருக்கும் பார்த்தீங்களா காரம், அதுவே சரியாக இருக்கும். அதுவே நிறைய காரமாக தான் இருக்கும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா காரம்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த காரம் மட்டுமே போதும். மற்றபடி எக்ஸ்ட்ரா மசாலாவும் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது மட்டுமே போதும். அதே போல் நீங்கள் வந்து எந்த முட்டை மசாலா யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடில் தான் நீங்கள் பண்ணிங்கன்னா ருசி சூப்பராக இருக்கும். இந்த மசால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, நல்லா வரும். இப்போ இது வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுங்குள்ளேயும் நம்ம சாப்பாடு வச்சு விட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு, சாப்பாடு வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எப்போயும் போல் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுங்களையும் குழம்புமே ரெடி ஆயிரும். இப்போ குழம்பு வேக வச்சு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஒரு முட்டை இல்லைன்னா 2 முட்டை நீங்கள் மேலே உடச்சி ஊற்றிக்கலாம். இது ஊற்றாமல் கூட நீங்கள் குழம்பு செய்யலாம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வந்து மேலே கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றி அதில் சின்ன சின்ன அந்த முட்டையெல்லாம் சின்ன சின்னதாக உடஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் எப்போ முட்டை குழம்பு செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு முட்டையோ 2 முட்டையோ உடச்சி ஊற்றி செய்கிறது வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ முட்டையை ஊற்றிடலாம். நான் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம முட்டை ஊற்றி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் மல்லித்தலை தூவுறதுனா கூட தூவிக்கலாம். அவ்வளோதான். சாப்பாடும் ஆஃப் பண்ணியாச்சு, குழம்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாடில் ஸ்டீம் இறங்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நம்ம வறுத்தரைக்கிற மசால் டேஸ்ட்டு ஒரு விதமாக இருக்கும், இந்த மசால் டேஸ்ட்டு ஒரு விதமாக இருக்கும். 2 டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கடையில் வாங்குகிற மசாலா எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டே வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடணும். சாப்பாடு வச்சு ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான முட்டை குழம்பு, இன்ஸ்டன்ட் மசாலா முட்டை குழம்பும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பும் சாதமும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் இன்ஸ்டன்ட் மசாலாவில் முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற லஞ்ச் மெனுவாக இருக்கட்டும், டின்னர் மெனுவாக இருக்கட்டும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெனு, இது மாதிரி மெனுவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.